சொன்னாங்க அன்னைக்கு. ஏன்னா காக்கி போர்ஷன் எடுக்கும்போது சார் வந்திருந்தாங்க அங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாங்க. அதனால எனக்கு இன்னும் மறக்கவே மறக்காது. ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து சார் ரூம்ல நானும் சார் மட்டும் தான் இருந்தோம். அவரோட பழைய விஷயங்கள்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது அந்த நாள் ஆக்சுவலி ஒரு இதுல. அதே மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம், பட் ஆனா அதை எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும்ன்றது இருக்கு இல்லையா? சோ அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா அன்பு சார், இவங்க சுஷ்மிதா அன்பு சரி மேம் தான். சாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட நியூ தாட்டும் சரி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிருக்கு. கண்டிப்பா படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும். அது எல்லாத்துக்குமே மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது சந்தானம் சார் ஹீரோ. எனக்கு ரொம்ப ஆசை சந்தானம் சார் வச்சு படம் பண்ணணும்ட்டு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் டைம்ல நான் ஒரு லீட் ரோல் இருக்கேன், அதுல மெயினா காமெடி இருக்கும். அந்த டைம்ல சார் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாரை தான் ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணேன். சார் அந்த டைம்ல தான் கரெக்டா நான் ஹீரோ என்ட்ரி ஆகுறேன், இது மேல பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அந்த இது இப்போ எனக்கு இதுல கிடைச்சது ஆக்சுவலா. ஆக்சுவலா சார் கிட்ட சொல்லணும்னா சூப்பர் டீம் அவங்க சாரும் சரி. முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க இதுல காமெடி ஆக்சுவலா வெறும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டோட மட்டும் நின்றாது. இது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்தானம் சார் வந்துட்டு செட்ல அவர் பிடிச்சிருந்தாதான் செட்ல இருப்பாரு, இல்லைன்னா அவர் கேரன் போயிடுவாருப்பா பாத்துக்கோ அப்படின்றாரு. எனக்கு என்ன பண்றது, ஏன்னா சார் கூட தான் நம்ம அங்கிருந்து கவுண்ட் அடிக்கலாம், ஏதாச்சும் தேவைப்படுறதா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா? சோ இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுமானா அதுக்காக டைம் இல்லை. ஏன்னா 2 நாள் மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ அப்புறம் ஷூட் போயாச்சு. ஷூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடியும் போது சார் என்ன தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க, சூப்பரா இருக்குப்பா லைட்டிங், அதெல்லாம் கேமரா ஃப்ரேமிங்லாம் சூப்பரா இருக்கு, செம்ம அது செம்ம மெச்சூர், ரொம்ப கிளாஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டேல இருந்து சார் வந்துட்டு கேரவன்லாம் போறது இல்லை, அங்கேயே உட்காந்து எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு சாருக்கு நம்ம செட் பிடிச்சிருச்சு அப்படின்றதுல. ஸோ அது இல்லாம அவங்க டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, சூப்பர் டீம். அது இந்த கல்யாண மண்டபத்துலாம் மொய்யல் உட்காந்துட்டு அந்த மாதிரி உட்காந்து நிறைய கவுண்டர்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது தேவைப்படும் சூப்பர் டீம் குணான், விஜய், ஆனந்த் சார், முருகன் எல்லாமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சேம் அதே மாதிரி இமான் சாரோட மியூசிக்ல எங்க வீட்டுல இருக்க குட்டி பசங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஆசையா இருக்கும். நம்ம படத்தோட சாங் இது மாதிரி கேட்கணுமே, இப்போ நம்மளோட படம் நீங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல எனக்கு கிடைச்சது இமான் சாரோட மியூசிக் மூலியமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல ஆக்சுவலா வெறும் சாங் மட்டும் கிடையாது, மியூசிக் ஆர்ஆர் சைட்லும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா மியூசிக் பண்ணிருப்பாங்க. லவ் போர்ஷன்ஸ், எமோஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப அழகா மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சந்தானம் சாரோட எமோஷனல் சீன் ஒன்று இருக்கு இதுல. அந்த சீன்ல சரி சந்தானம் சாரா இல்ல இமான் சாரா அப்படி இருக்கும், 2 பேரும் போட்டி பண்ணிருப்பாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். நம்மளோட ஹீரோயின் ஆக்சுவலா இது வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க நடுவுல ஒரு நியூ ஒரு ஹீரோயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னன்னா புது ஹீரோயின் தான் போற ஐடியால இருந்துச்சு. அப்படின்றாங்க நாங்க புது ஹீரோயின் தேடி எடுத்தோம். அவங்களுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்கு வந்த ஷார்ட்டே அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க, அவங்க ஏதோ என்ன சொல்றது ஒரு கோச்சம் இல்லாம அதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயா நடிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடணும் அவங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க வச்ச ஷார்ட்டே அவங்க இப்புக்குதான். அதுக்கப்புறம் தான் அவங்க பேசியே காட்டணும். ஏன்னா ஒரு ரொமான்ஸான ஒரு சீன் அது ஆக்சுவலா. ஸோ அந்த சீனை பண்ணிட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கூச்சம் அந்த இதெல்லாம் இருக்காது, ஃப்ரீயா அவங்க எல்லா கூட நடிக்க ஈஸியா இருக்கும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த சீன் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூடயும் சரி அவங்களால ஒன் மோர் டேக் போனதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பர், தேங்க்ஸ்மா. ஏன்னா சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி லயா, பிரியா லயாக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா ஆர்டிஸ்டுமே, தம்பி சார் சரி பயங்கர எனர்ஜிங்க அவர்லாம். எல்லாருமே அவரோட எனர்ஜி டல்லா வந்தாலும் அவரை பார்த்து சார்ஜ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஒரு டைரக்டரா இருந்ததுனால அவருக்கு என்னுடைய கஷ்டங்களும் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும். நமக்கு என்ன வேணும்ன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அது மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சரி அதே மாதிரி தம்பிராமையா சார் மாதிரி விவேக் பிரசன்னா, பாலா சரவணன் பிரதர், சுரேஷ், மாறன், நிறைய ஒரு டீமே இருக்காங்க. முனிஷ்காந்த் சார், மனோபலா சார், சேஷு சார், இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எல்லாரோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நன்றி சார், எல்லாருக்குமே நன்றி. பிளஸ் என்னுடைய பிரதர் கேமராமேன், ஆக்சுவலா தம்பி இருக்கும்போது பெரிய சப்போர்ட் அது, எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நல்ல தம்பியா அமைஞ்சிட்டா ரொம்ப சப்போர்ட். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து என்னன்னா வீட்டுல இருக்கும்போது நாங்க அதிகமா வீட்டு விஷயங்களை பேசுறதை விட சினிமா பத்தி அதிகமா பேசிட்டே இருக்கோம்.
இந்த படம் கம்மிட் ஆனதுல இருந்து இந்த இந்த படத்தை எப்படி எடுக்க போறோன்றது அதிகமா பேசிட்டு இருக்கோம். இதுக்காக நாங்க போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். முதல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வந்ததுன்னா அந்த ஷார்ட் சொன்னோடனே டக்கு டக்குன்னு வச்சிருவோம். இந்த இவ்வளோ இவ்வளோ நினைச்ச மாதிரி அந்த ஃபீல்லையும் சரி, அது அந்த அந்த டைம்குள்ளேயும் எடுக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. தம்பியா இருந்தாலும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் டைரக்டர் எடிட்டர் தியாகராஜன், இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து நாங்களாம் ஃப்ரெண்டு. நான் அசிஸ்டண்டா எடிட்டிங்கா இருக்கும்போது அவங்க அசோசியேட் எடிட்டர் தான். அது வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. சக்தியும் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருமே நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம டிசைனர் டிஐல இருக்காங்க. டிஐல பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், சுஸ்மிதா மேமோட டீம், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் அனில் சார் அண்ட் ஜெயவேல், நவீன், தீபக் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். பிளஸ் என்னுடைய வெல்விஷர் கோபி, மலின் கோபி சாருக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாவே வந்துட்டு எனக்கே அது தோணும். நானே ஃபேமிலியோட படத்துக்கு போகணும்னு தான் நினைப்பேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் அமைஞ்சது இந்த கதையும். அதுக்கு நான் ரைட்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். காமெடிக்கு நிறைய ஸ்கோப் உள்ள கதையா இருந்தது. அதனால தான் நான் இந்த கதையை கேட்ட உடனே நான் பண்றேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு வேற ஒருத்தவங்களோட கதை பண்றதுக்குலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு கதையிலேயே அந்த அளவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. பிளஸ் சந்தானம் சார் இருந்தாங்க. அதனால பக்காவா பார்த்து ஒரு கமர்ஷியல் படமா ஃபேமிலி என்டர்டைனரா கொடுத்துருக்கோம். மே 10 ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். தருவீங்க நான் நம்புறேன். நன்றி சார், நன்றி.